ஒரு செய்தி சொல்லிட்டேன். திருவாசகத்தில் ஒரு செய்தி சொன்னா அது எந்த பாட்டு? முத்திலே. இப்ப ரெண்டாவது செய்திக்கு போறேன். 1925 நான் சொல்றது போற நடந்த நிகழ்ச்சிகள். பழைய காலத்து கதையெல்லாம் கிடையாது. நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ இதெல்லாம் நடந்தது அவ்வளவு உண்மை. 1925 சென்னையில கந்தசாமி பிள்ளைன்னு ஒரு தமிழ் பேராசிரியர், தமிழ் நல்லா படித்தவர். கோகுலகிருஷ்ணன் ஒரு ஜட்ஜி இருந்தார் சென்னையில். அந்த கோகுலகிருஷ்ணனுடைய தமிழ் நல்லா படித்தவர். வேற என்ன சொன்னேன்? மறந்துட்டீங்கல்ல? வாங்க, கந்தசாமி பிள்ளை. ஒழுங்கா கவனிக்கணும். கந்தசாமி பிள்ளை. கந்தசாமி பிள்ளைக்கு ஒரு முறை லத்தீன் படிக்கணும்னு ஆசை. லத்தீன் ஒரு மொழி தெரியுமாமா? இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் சொல்றோம்ல, அப்படி லத்தீன். ஆங்கிலம் என்பது வணிகத்தின் மொழி, பிரெஞ்சு என்பது காதலின் மொழி, ஜெர்மன் என்பது இராணுவத்தின் மொழி. புரியுதா? தமிழ் என்பது தெய்வத்தின் மொழி. அந்த கையை தட்டுங்க. தமிழுக்கு தட்டாத கையை, அது இருந்தா என்ன, ஒடிஞ்சா என்ன? புரியுதா? யாரு சொன்னா? விபுதானந்த சுவாமி சொன்னார். இங்கிலீஷ் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் காமர்ஸ், பிரெஞ்சு இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் லவ், ஜெர்மன் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் வார், தமிழ் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் டிவோஷன். தெய்வத்திட்ட போகணுமா? தமிழ் படி. சரி, கந்தசாமி பிள்ளைக்கு லத்தீன் படிக்கணும்னு ஆசை. லாட்டின் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் லா, சட்டத்தின் மொழி லத்தீன். இந்த வக்கீல்கள்லாம் லத்தீன் படிக்கணும். இவருக்கு ஒரு ஆசை, லத்தீன் படிக்கணும். ஒரு மொழி படிச்சா தப்பா நன்மையா? ஆமாம்மா, நாங்கள்லாம் ஹிந்தி படிக்க மாட்டாம வடநாட்டில் போய் இப்ப நாய் வட்டப்பாடு படுறோம். புரியுதா? ஒரு மொழி படிக்கிறது என்னைக்கும் நல்லது. இவருக்கு லத்தீன் படிக்கணும்னு ஆசை. லத்தீன் யாருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவ வக்கீல், செல்வ போட்ட புண்ணியவான், உயர்ந்த மனிதர். அவர்கிட்ட போய் சேர்ந்தார். ஐயா, எனக்கு லத்தீன் பாடம் சொல்லி கொடுக்குறீங்களா? அந்த சொல்லி கொடுக்குறேன். படிச்சதை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். புரியுதா? புரியலையா? பணக்காரன் செத்து போனா கவலைப்படாதீங்க, பணத்தை போட்டுட்டு தான் போறேன். அவனுக்கு எதுக்கு மதிப்பு கொடுத்தா? 5 கோடி வச்சிருக்காரு. போற அன்னைக்கு எனக்கு இடுப்பல் சொல்லிக்கிட்டா போனாரு. 5 கோடியை போட்டுட்டு தான் போறாரு. போயிட்டு போறாரு. அறிவாளி செத்து போனா கவலைப்படுது. ஏன்? அறிவை கொண்டுகிட்டே போயிடுவான். அதனால படிச்சவன் தனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு தான் சாகணும். அப்படி சாகலைன்னா அடுத்த பிறவி விடும ராட்சசா பிறந்து தலைவிட தொங்கணும் மரத்துல. கிருபானந்த வாரியார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தான் இதை சொல்லி கொடுத்தார். நான் ஒரு 10 வருஷம் அவர் கூட சுத்தி இருக்கிறேன். கவியரசு கண்ணதாசன் கூட 7-8 வருஷம் பல ஊர்களுக்கு போயிருக்கிறேன். அதனால சொல்றேன் உங்களுக்கு. என்ன சொன்னார்? படிச்சதை 4 பேருக்கு சொல்லணும். வக்கீல் ஐயா ஒத்துக்கிட்டார். நான் சொல்லி கொடுக்கிறேன். சாயந்தரம் 6 to 7, 6 மணி தமிழ் கீழே உட்கார்ந்து இருக்கும். லத்தீன் வக்கீல் ஐயா மேல உட்கார்ந்து இருப்பார். அந்த காலத்துல வாத்தியார் மேல இருப்பாரு, பயிரெல்லாம் கீழே உட்கார்ந்து இருப்பேன். இப்ப எல்லாம் தலையிடம் மாறி போச்சு. அந்த காலம் அப்படித்தானே. வாத்தியார் உட்கார்ந்து இருப்பாரு, பையன்லாம் நிற்பேன். இன்னைக்கு பையன்லாம் உட்கார்ந்து இருக்கேன், வாத்தியார் நிற்கிறாரு. பாத்தியா? அந்த காலத்துல உரல் சுத்தாது, குழவிதான் சுத்து. இன்னைக்கு குழவி அப்படியே இருக்கு, கிரைண்டர் அது சுத்து. மாறி போச்சா? அந்த காலத்துல குழந்தை வேணும்னு தாய்மார்கள் அரசை சுத்தினார்கள். இன்னைக்கு குழந்தை வேண்டாம்னு அரசு தாய்மார்களை சுத்துகிறது. எல்லாம் மாறி போச்சு, போயிட்டு போகுது.
இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த காலத்துல நடந்தது இப்படி. சரி, நம்ம கந்தசாமி பிள்ளை எங்கே இருப்பாரு? கீழே இருப்பார். வக்கீல் ஐயா எங்கே இருப்பாரு? மேலே இருப்பார். 6 மாசம் லத்தீன் கத்துக்கிட்டார். ஒரு நாள் வக்கீல் ஐயா வர்றாரு. இந்த கோட்டை கலட்டி வெறுப்போட தூக்கி போடுறாரு. ஏன், எதனால வெறுப்பு? வக்கீல் ஐயா சொல்றாரு, பொழப்புல மோசமான பொழப்பு இந்த வக்கீல் பொழப்பு தான். அவர் வக்கீல் மறந்துடாதீங்க. ஏன், நான் கிறிஸ்தவன். காலையில சர்ச்சில் போய் சாமி கும்பிடுறேன். மத்தியானம் போய் எவனெல்லாம் கோயில் சொத்தை எடுத்துக்கிட்டானோ அவனுக்கெல்லாம் நான் தான் வக்கீல். என்ன, அவன் தான் காசு கூட கொடுப்பேன். இந்த அயோக்கியத்தனமா சம்பாதிச்சவன் தான் கூட கொடுப்பேன். யோக்கியமா சம்பாதிச்சவன் பணத்தை எண்ணித்தான் செலவழிப்பேன். காலையில பூரா சர்ச்சில் கும்பிடுறேன். மத்தியானம் பூரா சர்ச்சு சொத்தை எடுத்துக்கிட்டவனுக்கு நான் தான் வக்கீல். மோசமான குழந்தை. இந்த காலத்துல கவியரசு கண்ணதாசனோட பாண்டிச்சேரிக்கு போனேன். மெட்ராஸ்ல இருந்து ஒரு கார்ல போறோம். முன்னால கண்ணதாசன் உட்கார்ந்து இருக்கார். நாங்க ஒரு 4-5 பேர் பின்னால உட்கார்ந்து இருக்கோம். கண்ணதாசன் பேசணும்னு எங்களுக்கு ஆசை. எங்களோட வந்த ஒரு வக்கீலையா பேசிக்கிட்டே இருக்காரு. அவரை பத்தியே பேசுறாரு. சில பேர்கிட்ட மாட்டிக்கிட்டா விட மாட்டாங்க. ஐயோ, அவனை பத்தியே பேசி நம்மளுக்கு மயக்கம் வர்றாப்புல பண்ணிடுவாங்க. புரியுதா? இந்த வக்கீல் ஐயா பேசிக்கிட்டே வர்றார். தாங்க முடியல. திடீர்னு கண்ணதாசன் சொன்னாரு, நான் ஒரு கதை சொல்லவான்னாரு. வக்கீல் ஐயா நிறுத்திட்டார். அண்ணன் சொல்லுங்க. கண்ணதாசன் ஒரு கதை சொன்னாரு. சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவில் ஒரு சுவர் இருந்தது. எங்க எங்க நல்லா கேக்குறீங்க, சந்தோஷம். சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவுல ஒரு சுவர் இருந்தது. ஒரு நாள் அந்த சுவர் இடிஞ்சு போச்சு. யார் இடிச்சிருப்பான்? வெரி குட், வெட்டிக்காரங்க. நரகத்துக்காரன் தான் இடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு வருவான். பின் எந்த சொர்க்கத்துக்காரனா இடிச்சிட்டு நரகத்துக்கு வருவான்? இடிச்சது யாரு? நரகத்துக்காரன். காலம்பர சண்டை. நீ தான் இடிச்சேன்னு இவன், ஐயோ நான் இடிக்கல நீ தான் இடிச்சேன்னு அவன். சண்டை குடுமையை பிடிச்சுக்கிறாங்க. சொர்க்கத்துக்காரன் சொன்னா, நாங்க கோர்ட்ல போய் கேஸ் போடுவோம். நரகத்துக்காரன் சொன்னா, ஏய் உங்களால கோர்ட்ல போய் கேஸ் போட முடியாது. ஏண்டா முடியாது? எல்லா வக்கீலும் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. எங்க? நரகத்துல எல்லா வக்கீலும் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஏன்பா சொர்க்கத்துக்காரர நீ எப்படி கேஸ் போடுவே? வக்கீலையா அதுக்கப்புறம் பேசவே இல்லை. புரியுதா? என்ன கோபமோ தெரியல கண்ணதாசனுக்கு, எந்த வக்கீல் மேல கோபமோ தெரியல. சரி, எதுக்கு சொல்ல வந்தேன்? நம்ம வக்கீல், கிறிஸ்தவ வக்கீல், வெறுப்போட கலட்டி போட்டாரு. சொல்றாரு, கந்தசாமி பிள்ளை, நான் கோயில்ல போய் என்ன கேட்பேன் தெரியுமா? கடவுளே, நான் உன்னை வைதாலும் வாழ்த்தினாலும் என்னை விட்டுறாதே. என்ன காலையில வாழ்த்துறேன், கோர்ட்ல போய் நின்று வைகிறேன், என்னை விட்டுறாதே. ஆமா கந்தசாமி பிள்ளை, இந்த மாதிரி உங்க தமிழ்ல என்னமாவது பாட்டு இருக்கான்? எங்க பைபிள்ல இருக்கு. கடவுளே, உன்னை வைதாலும் வாழ்த்தினாலும் என்னை விட்டுறாதே. உங்க தமிழ்ல இருக்கா? கந்தசாமி பிள்ளை எழுத்தெண்ணி படிச்சவன். இருக்கு. எங்க எங்க இருக்கு? ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிடைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வெற்றின் தேசுடையாய் என்னை ஆடுடையாய் சித்துயிர்க்கிறங்கி காய்ச்சினாலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே. இந்த பாட்டு எங்க இருக்கு? வெரி குட், வெரி குட். நல்லா கையை தட்டுங்கம்மா. இந்த சில ஊர்ல கேட்டா அப்படி மறைச்சு பார்ப்பாங்க.
ஏன்யா உன்னை பேச கூப்பிட்ட பேசிட்டு போவியா எங்களை எல்லாம் கேள்வி கேட்கிற? அது மாதிரி நல்ல பதில் சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம். நீத்தல் விண்ணப்பத்தில் இது 50வது பாட்டு. என்ன அர்த்தம்? ஏசினும். ஏசுறதுன்னா என்னமா அர்த்தம்? என்ன ஏசிட்டேன், திட்டுறது. ஏத்துவதுன்னா வாழ்த்துவது. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிடைக்கே குடைந்து நாம் பண் தப்ப நினைச்சு வேசருவேனை விடுதி கண்டாய் மயங்கக்கூடிய என்ன விட்டுறாதே. விடுதி கண்டாய்னா விடாதே, என்ன விட்டுருவியோ அப்படி அர்த்தம். என்ன விட்டுறாதே, என்ன விட்டுறாதே. எல்லா மாடு முன்னால போயிடுச்சு, நான் நொண்டி மாடு கடைசியா வர்றேன், கதவை சாத்திராதே. இந்த அழுகை தமிழ் தான் திருவாசகம். ஆண்டவனை நினைச்சு அடு தமிழுக்கு என்ன பேரு? திருவாசகம். தமிழ்ல எத்தனை தமிழ்? என்ன? வெரி குட். பேசுனா இயல் தமிழ், பாடினா இசைத்தமிழ், நடித்தால் நாடகத்தமிழ், திருமுறை 12 சைவத்தமிழ், 4000 திவ்ய பிரபந்த 4000 வைணவத்தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். ஆண்டவனை நினைச்சு அழுது அழுது அடியடைந்து. ஏன் அழுதார் அதை கடைசியா சொல்றேன், அடுத்தாப்புல அதை சொல்றேன், நினைப்புல வச்சுக்கிடுங்க. மறந்துட்டா நீங்க கேட்கணும், நீங்க வாசகர் ஏன் அழுதாருன்னு. புரியுதா? இந்த கதையை முடிச்சிடுவோம். இந்த பாட்டு எங்க வருது? நீத்தல் விண்ணப்பம். ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிடைக்கே குடைந்து தேசரு வேனை விடுதி கண்டாய். அம்மா திருவாசக புத்தகம் இருக்கா? பாருங்க பாருங்க. நீத்தல் விண்ணப்பம் 50வது பாட்டு எடுங்கம்மா. 6ஆம் தலைப்பு நீத்தல் விண்ணப்பம் இருக்கா? 50வது பாட்டு. அதற்காக நீ நஞ்சை கொண்டாயே பெருமானே, காய்ச்சினாய் அமுதுண்ண கடையவனே. இந்த பாட்டை கேட்டாரா கிறிஸ்தவ வக்கீல் கண்ணீர் விட்டார். ஆமா ஐயா, பைபிள்ல கூட இப்படி இல்லையா. கந்தசாமி பிள்ளை ஒண்ணு செய்யலாமா? என்ன? 6ல இருந்து 7 வரைக்கும் நான் உங்களுக்கு லத்தீன் சொல்லி தர்றேன். 7ல இருந்து 8 வரைக்கும் நீங்க எனக்கு திருவாசகம் சொல்லி தர்றீங்களா? நல்லா தட்டுங்கம்மா. இந்த பாருங்க, இந்த கைய இப்படி தட்டுனா ஹார்ட் அட்டாக்கே வராது. இப்படி சேர்க்கணும், நல்லா தட்டணும், ஹார்ட் அட்டாக்கே வராது. எங்கள் வீட்டுக்கு எய்த்த வீட்டில் ஒருத்தர் காலையில் மொட்டை மாடில் போய் நின்று கை தட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன் ஏன்னா ஹார்ட் அட்டாக் வரப்படாதான். தட்டில் மாடி இடிஞ்சு போயிடும் போது. நல்லதும்மா, நல்ல தட்டணும், அழகா தட்டணும். மனசு நிம்மதியா இருக்கணும். கோயில் எதுக்கு? எல்லா கவலைகளையும் தூக்கி எரிஞ்சிட்டு சிவபெருமானே நீ இருக்கிற, எனக்கு என்னையா கவலை? நல்காது ஒளியான் நமக்கு, கடவுள் நமக்கு அருள் பண்ணாமல் இருக்க மாட்டார். அந்த நம்பிக்கைக்குத்தானே இங்க வர்றோம். சரி, 7 to 8 மாறிடும். 6ல இருந்து 7 என்ன பாடம் நடக்கும்? லத்தி. 7 to 8 திருவாசகம். 6 to 7 தமிழ் கீழே இருக்கும், லத்தீன் மேலே இருக்கும். 7 to 8 தமிழ் மேலே இருக்கும், வக்கீல் ஐயா கீழே இருப்பார். 1 வருஷம் ஓடிடுச்சு. நடந்த செய்திமா, 1 வருஷம் ஓடிடுச்சு. வக்கீல் ஐயா படுத்து கிடக்கிறார். கந்தசாமி பிள்ளை வர்றாரு. பிள்ளை ரொம்ப களைப்பா இருக்கு, என்னன்னு தெரியல, இன்னைக்கு லத்தீன் வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம்? திருவாசகம் வேணும். ஒரு பாட்டு திருவாசகத்தில் சொல்லுங்க. எந்த பாட்டை சொல்றது? திருவாசகம் 658 பாட்டு. எந்த பாட்டை சொல்றது? வக்கீல் ஐயாவுடைய நல்ல நேரம் ஒரு பாட்டு கந்தசாமி பிள்ளைக்கு நினைப்பு வந்துச்சு. எந்த பாட்டு தெரியுமா? 24ஆம் தலைப்பு, அடைக்கலம் 10, 8வது பாட்டு. மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன்,
பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்ததுள்ளம் ஆ கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. இந்த மாவடு பார்த்திருக்கீங்களா? மாவடு சாப்பிட்டுருக்கீங்களா? மாதா ஊட்டாத சோறு மாவடு ஊட்டும். மோரு சாதத்துக்கு மாம்பழம் தொட்டு சாப்பிட்டு காட்டினது யாரு? முதல்ல மோரு சாதத்துக்கு மாம்பழம் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு காட்டினது யாரு? பானுலிங்கேஸ்வரர். என்ன புரியுதோ புரியலையா? காரைக்கால் அம்மையார் மாம்பழம் போட்ட பொழுது காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு வந்த சிவபெருமானுக்கு மோருஞ்சாதத்துக்கு தொட்டுக்க மாம்பழம் தானே போட்டாரு. நல்லா சாப்பிட்டு போனாருன்னு. அது மாதிரி மாவடு போட்டு சாப்பிட்டா நல்லா. சரி, இந்த மாவடுவை ரெண்டா பிளந்தா இப்படி இருக்கும். பெண்ணோட கண்ணு அப்படி இருக்கணுமா? மாவடுவை பிளந்த மாதிரி அம்பாள் பராசக்தி மீனாட்சி அவருடைய கண்ணு அப்படி இருக்குமா? மாவடு பகிரன்ன கண்ணி பங்கா, மாவடுவை இரண்டாக பிளந்தது போன்ற கண்களை உடைய எம்பெருமாட்டியை ஒரு பாகத்திலே பெற்ற பெருமானே. மாவடு பகிரன்ன கண்ணி பங்கா, நல்லா இருக்கு. நின் மலரடிக்கே கூவிடுவாய், என்ன உன் திருவடியிலேயே சேர்த்துக்கொள். அவங்க செத்து போனா ரெண்டு. ஒண்ணு ஆண்டவன் திருவடி, இல்ல அடுத்த தாய் வயிறு தானே. இன்னொரு தாய் வயிறு இல்லைன்னா ஆண்டவன் திருவடி. கடவுளே, மாபடு பகிரன்ன கண்ணி பங்கா, நின் மலைக்கே கூவிடுவாய், கும்பிக்கே இடுவாய். கும்பின வயிறு. இன்னொரு தாய் வயிற்றில என்ன சேர்க்க போற? நீ என்ன பண்ண போறியோ தெரியலே. மாபடு பகிரன்ன கண்ணி பங்கா, நின் மலரடிக்கே கூவிடுவாய், கும்பிக்கே இடுவாய். நின் குறிப்பறியேன், நீ என்ன பண்றேன்னு தெரியல. இந்த நெசவு நெய்கிற பொழுது ஒரு குழல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருமே, அது மாதிரி நான் கடந்து ஊசலாடுறேன். கோயிலுக்கு போனா நாளையிலிருந்து ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்தா எல்லா தப்பும் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்கிறமா இல்லையா? சுடுகாட்டில் கொண்டே ஒருத்தனை வைக்கிற பொழுது என்ன நினைப்போம்? ஐயோ, எல்லாரும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் போறாங்க, நம்மளும் இப்படித்தான் போறோம், இனிமே தப்பு தண்டாலாம் பண்ணக்கூடாது. வந்து ஒரு 3 முங்கு போட்டோமா அவ்வளவுதான், எல்லா தப்பும் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இதுக்கு பேரு மயான வைராக்கியம்னு பேர். என் வாழ்க்கை அப்படி இருக்கு. பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்ததுள்ளம் ஆ கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. நான் உன் அடைக்கலம், நீ விட்டா கெட்டு போயிருவேன். ஆகா ஆகா, கந்தசாமி பிள்ளை அருமையான பாட்டு. இத சுவத்தில எழுதுங்கோ. வக்கீலையா கந்தசாமி பிள்ளை சுவத்தில எழுதுறார். மாவடு பகிரன்ன கண்ணி பங்கா, நின் மலரடிக்கே கூவிடுவாய், உன் திருவடியிலேயே என்னை சேர்த்துக்கொள். கும்பிக்கே இடுவாய். இன்னொரு தாய் வேண்டாம் வேண்டாம், அதை எழுதாதீங்க. நம்மளா எதுக்கு அவனுக்கு ஞாபகப்படுத்துவானே? ஒருவேளை ஏமாந்து போய் நமக்கு மோட்சம் கொடுத்து விட்டான்னா நல்லது தானே. நம்மளா எதுக்கு போய் இன்னொரு தாய் வைத்தல அனுப்புனாலும் அனுப்புவேன்னு அவனுக்கு ஞாபகப்படுத்துவானே? அது வேண்டாம். கந்தசாமி பிள்ளை என்ன எழுதியிருக்கு? மாவடு பகிரன்ன கண்ணி பங்கா, நின் மலரடிக்கே கூவிடுவாய், உன் திருவடியிலேயே என்னை சேர்த்துக்கொள். அப்புறம் போதும், நிறுத்துங்க. கந்தசாமி பிள்ளை நீங்க போகலாம், நாளைக்கு வர வேண்டி இருக்காது. நாளைக்கு வர வேண்டி இருக்காது. சிலுவை போட்ட புண்ணியவான் ஐயா, கிறிஸ்தவ பெருமகன், பைபிள் படிக்கிறவரு, சுத்தமான மனசு, ராத்திரி முழுக்க மாவடு பகிரன்ன கண்ணி பங்கா, நின் மலரடிக்கே கூவிடுவாய். மாவடு பகிரன்ன கண்ணி பங்கா, நின் மலரடிக்கே கூவிடுவாய், நின் மலரடிக்கே கூவிடுவாய். ராத்திரி 11:30 மணி, நின் மலரடிக்கே கூவிடுவாய். அடங்கிடுச்சு. கிடைக்குமா? இப்படி சாவு கிடைக்குமா?
திருவாசகம் படிச்சு திருவாசகத்தை கேட்டு இறக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைச்சது? அந்த கிறிஸ்தவ வக்கீலுக்கு கிடைச்சது. 1925 கந்தசாமி பிள்ளை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல திருவாசகம் பதிப்பு போட்டார் உரையோட. அந்த பதிப்புல இந்த கதையெல்லாம் இருக்கு. சரிதானா? இப்ப எத்தனை பாட்டு வந்துச்சு திருவாசகத்துல? ஏசினும் 1, மாவடு 2, அப்பவே முத்தி நெறி. நான் விளக்கம் சொல்லி இருக்கேன், தெளிவா இருக்கணும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் என்னமோ பேசினாரு, நாங்கள் அந்த ஓரத்தில் உட்காந்து கேட்டோம், நல்ல தூக்கம் வந்துச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லப்படாது. இந்த கோயிலுக்குள்ள வர்ற பொழுது எவ்வளவு அறிவோட இருந்தீங்களோ போற போது அந்த அறிவு கொஞ்சமாவது கூடியிருக்கணும். இப்ப கூடியிருக்கா? கூடியிருந்தாத்தான் ஏற்பாடு பண்ணவங்களுக்கெல்லாம் நன்மை, இல்லாட்டி தெண்டம் இல்ல. இப்ப எத்தனை செய்தி ஆச்சு? அடுத்த செய்தி, மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி ராஜகோபாலாச்சாரின்னு பேர். ராஜாஜி, காப்பாத்த ராஜாஜி, நான் ஒன்றும் சொல்லக்கூடாது. அந்த பெருமகன் மகாத்மா காந்தியுடைய சம்பந்தி. சம்பந்தி என்ன தெரியுமா? சம்மந்திங்க கூடாது. ரொம்ப பேர் இப்ப அப்படி சொல்லி எடுத்துடுறாங்க. சம்மந்தி, சம்மந்தியா சம்பந்தியா? எது கரெக்ட்? மானாவா பானாவா? பானா. சில பேர் சம்மந்திங்கிறான். அவர் தான் என் சம்மந்தி. அவர் ஆமான்னுக்கிறாரு. மந்தினா தெரியுமா? பெண் குரங்குன்னு அர்த்தம். சம்மந்தினா நல்ல பெண் குரங்குன்னு அர்த்தம். சம்பந்திய திட்டணும்னா சம்மந்தின்னு சொல்லுங்க. அந்த முட்டாப்பை அதை கேட்டுக்கிட்டு ஆமான்னுக்கிறேன். புரியுதா? என்ன சொல்லணும்? சம்பந்தர். சம்பந்தர்னா என்ன அர்த்தம்? சம்பந்தம் உடையவர், ஞானத்தோடு சம்பந்தம். சம்பந்தம்னா நல்ல தொடர்பு, பந்தம்னா தொடர்பு. ஞானத்தோடு நல்ல தொடர்பு இருந்தா அவருக்கு என்ன பேரு? திருஞான சம்பந்தர். மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி ராஜாஜி. மகாத்மா காந்தியினுடைய பிள்ளை தேவதாசுக்கு ராஜாஜியினுடைய பொண்ணு நாமகிரி என்ற லட்சுமிய கல்யாணம் பண்ணி கொடுத்தது. காதல் கல்யாணமா? மகாத்மா காந்தி செட்டியாரு, பனியா செட்டியாரு. ராஜாஜி ஐயங்கார். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். வெள்ளக்காரன் வெளியில போற பொழுது இந்திய நாட்டை அவர் கையில தான் கொடுத்துட்டு போனார். அப்புறம்தான் பிரதம மந்திரி எல்லாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி. அவருடைய சம்பந்தி காந்தி. ராஜகோபாலாச்சாரியார் 1937 சேலத்தில் வக்கீலா இருக்கார். சுதந்திரத்துக்கு முன்னால வக்கீல் வேலை. மனைவி இறந்து போயிட்டார். தன் வேட்டிய தானே துவைச்சுக்குவார். அவ்வளவு பெரிய ஆளு. இந்தியாவில் நம்பர் 1. தன் வேட்டிய தானே துவைச்சுக்குவார். வீட்டில் தயிர் சாதம் தயார் பண்ணுவார். மத்தியானம் தயிர் சாதம் கொண்டு வந்து சாப்பிடுவார். கேட்டா முட்டாளுக்கு மோரும் சாதம். அவரை முட்டாளு. பெரிய ஞானிகள் தங்களை ஞானின்னு சொல்லிக்க மாட்டாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எவன் சொல்றானோ அவனுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு எவன் காலரை தூக்கி விட்டுக்கிடானோ இந்த பயலுக்கு ஒன்றும் தெரியாது, முட்டா பய. உலகம் தெரியாத பயல்னு அர்த்தம். பெரிய ஞானி சாப்பிடுறார். அன்னைக்கு மத்தியானம் கேன்டீன்ல வச்சு தயிர் சாதம், தான் சமைச்ச தயிர் சாதம். எதிர்த்தாப்புல சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் வந்து உட்கார்றார். சப் இன்ஸ்பெக்டர் வெள்ளக்காரனுடைய வேலைக்காரன். இவரு சுதந்திர போராட்ட தியாகி. ரெண்டும் இப்படி. அவன் ஜெயில போடுறவன், இவரு ஜெயிலுக்கு போடுறவர். ரெண்டும் எப்படி இருக்கும்? உன்னோட ஒண்ணு பேசாது, உருன்னு தான் பார்க்கும். அன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி ராஜகோபாலாச்சாரி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கார். சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் வந்து எதிர்த்தாப்புல அந்த டேபிள்ல உட்கார்ந்து பொட்டலத்தை பிரிக்கிறார். மத்தியானம் சாப்பாடு பிரிச்சு வச்சுட்டு தண்ணீரை கையில் எடுக்கிறார்.
ஒரு பாட்டை சொல்றார். பாட்டை சொல்லிட்டு தண்ணிய விழாவுற சாப்பிட போறார். மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி ராஜகோபாலாச்சாரி நிமிர்ந்தார். ஓய் கிருஷ்ணய்யர், அது என்ன பாட்டு? இப்போ ஒரு பாட்டு சொன்னீங்களே, அது என்ன பாட்டு? நல்லா இருக்கு அந்த பாட்டு. ஒண்ணுக்கு ஒண்ணு பேசாதுங்க. இப்ப சண்டையெல்லாம் போயிடுச்சு. அது என்ன பாட்டு? அந்த பாட்டு ஏன் சாப்பிடுறதுக்கு முன்னால அந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிடுவீங்க? இந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிட்டா சோறும் கிடைக்கும், பசியும் இருக்கும். ரொம்ப பேருக்கு பசி இருக்கு, சோறு இல்லை. ரொம்ப பேருக்கு சோறு இருக்கு, பசிக்கு மாத்திரை போடுறாங்க. தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவரை பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை. மாத்திரை போடுறானா இல்லையா? இந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிட்டா பசியும் இருக்கும், சோறும் கிடைக்கும். அட, எங்க அந்த பாட்டை இன்னொரு முறை சொல்லுங்க கிருஷ்ணய்யர். அந்த பாட்டை இன்னொரு முறை சொல்லுங்க. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை விடுங்குகின்றேன், விக்கினேன் வினையே. சிவபெருமானே, நான் இத்தனை நாளா பட்டினி கிடந்தேன், நீ அருள் பண்ணனே, அந்த அருளை வாரி வாரி விழுங்குனேன். எனக்கு தலையெடுத்தில்ல, விக்கல் எடுக்குது, தேன் மாதிரி தண்ணீரை கொடுத்து காப்பாத்து. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன், மெல்லாமலே முழுங்குறேன், வாரி வாரி கொட்டுகிறேன். அதானே அதுக்கு வார்த்தை. சாப்பிடுறதா இல்லையே, என்ன ஆச்சு? எனக்கு தலையெடுத்தில்லை, வினையேன். வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். தலையெடுத்து இருந்தாத்த திருவாசகம் கேட்க முடியும். தலையெடுத்து இருந்தாத்த அருள் அமுதத்தை உணர முடியும். தலையெடுத்து இருந்தாத்த தானுலிங்கேஸ்வரர் சந்நிதியில வந்து கும்பிட முடியும். இல்லைன்னா முடியாது. அவன் அருளாலே அவ்வளவுதான்மா, அவன் அருளாலே அவன் தாய் வழி. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விடுங்குகின்றேன், விக்கினேன். விக்கல் எடுக்குது, ஏன்? தலையெடுத்தில்ல. வினையேன் என் விதியின்மையால். எப்படி தண்ணி வேணும்? தேன் மாதிரி தண்ணி வேணும். தடங்க ஏன் தெரியுமா? தேன் தானும் கெடாது, அதுல போட்டதையும் கெடுக்காது. பலாச்சோடை வாங்குறீங்கல்ல, தேன்ல போடுங்க, சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். 3 நாள் கழிச்சு நல்லா இருக்கும். திருவாசகம் என்பது தேன், தானும் கெடாது, தன்னை அண்டின அன்பர்களையும் கெடுக்காது, அப்படியே வச்சிருக்கு. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி எல்லை மறுவா நெறியடிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன். அது மாதிரி தடங்கரும் தேனன்ன தண்ணீர் பதிகத்தந்து உய்ய கொள்ளாய். அடுங்குகின்றேன், கவலைப்படுறேன், உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. ராஜாஜிக்கு கண்ணீர் வந்துருச்சு. கிருஷ்ணய்யர் நல்ல பாட்டு சொல்லியிருக்கீங்க. இது எங்க வருது? திருவாசகத்தில வருது. அடைக்கலப்பத்து 24ஆம் தலைப்பு. இது 10வது பாட்டு. 24ஆம் தலைப்பு அடைக்கலப்பத்து. அதுல 10வது பாட்டு இந்த பாட்டு. கிருஷ்ணய்யர், என்ன எனக்கு ஒரு திருவாசகம் வாங்கி கொடுக்கிறீங்களா? யாரு கேட்கிறார்? ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு ராமாயணத்தை எழுதினவர். வியாசர் விருந்து அப்படின்னு மகாபாரதத்தை எழுதியவர். திருமூலர்ல இருந்து 100 பாட்டை எடுத்து விளக்கம் கொடுத்தவர். பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணவர். வெள்ளக்காரன் போற பொழுது பாராட்டி புகழோடு போற்றப்பட்டவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். கிருஷ்ணய்யரை கேட்கிறார், எனக்கு ஒரு திருவாசகம் வாங்கி கொடுக்கிறீங்களா? வாங்கி கொடுத்தார். ராஜகோபாலாச்சாரி படிச்சார். நல்ல வேலையா அவர் ஜெயிலில் போட்டுட்டாங்க. என்ன சார், நல்ல வேலையா? ஆமா,
வக்கீலையா வீட்டுல இருந்தா கட்சிக்காரன் புடுங்கிடுறான். நிம்மதி கிடைக்குமா? சில வார்த்தைக்கு பொருள் புரியலை, குறிச்சு வச்சுட்டேன். வெளியில வந்தாரா? வெளியில வந்து திருவி கல்யாண சுந்தர முதலியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவிக்கா அவர்கிட்ட வந்து கேட்டு அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார். வெளியில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச காலம் ஆச்சு. 1950 தாண்டிடுச்சு. தர்மபுரம் மகா சன்னிதானம் திருவாசகத்துக்கு ஒரு நூல் பதிப்பிக்கிறார் உரையோட. வித்வான் தண்டவாணி தேசிகர் உரை எழுதியிருக்கார். இவளது பெரிய பதிப்பு, நல்ல பதிப்பு. இவருக்கு கடுதாசி போடுறார் தர்மபுர ஆதீனம். யாருக்கு? ராஜாஜிக்கு. நீங்கள் இந்த திருவாசக உரைக்கு ஒரு முன்னுரை தர வேண்டும். அப்பத்தான் ராஜாஜி இந்த கதையெல்லாம் சொல்றார். எந்த கதை? சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் மூலம் நான் திருவாசகத்தை பற்றி தெரிந்து கொண்டேன். திருவாசக நூலை படித்தேன். முதலிலே இருந்து கடைசி வரை படித்தேன். எனக்கு வந்த சந்தேகங்களை திருவிக மூலம் தீர்த்து கொண்டேன். திருவாசகத்துக்கு நான் ஆளாகிவிட்டேன். திருவாசகம் என் உயிர் நூல், என் உணர்வு நூல், என்னோடு கலந்து விட்டது. திருவாசகத்துக்கு ஒருவர் உரை எழுதுவாரேயானால் அந்த உரைக்கு முன்னுரை தரக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது, மன்னிக்கவும். இந்த கைதட்டி யாருக்கு? ராஜாஜிக்கு. வேடிக்கை பார்த்தீங்களா? உயிர் நூல். திருவாசகம் படிக்கணுமா வேண்டாமாம்மா? தயவு பண்ணி ஆளுக்காடு ஒரு திருவாசக புத்தகமாவது வாங்குங்க. என்ன, ஒரு இட்லி 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கிறோம், 3 மணி நேரத்தில் காணாம போயிடுது. 30 ரூபா கொடுத்தா என்னங்க அநியாயமா இருக்கு? 30 ரூபாய்க்கு திருவாசக புத்தகம் விற்கிது. வாங்கி படிங்கம்மா, நல்லா இருக்கும். அது அடுத்தாப்புல சொல்ல போறேன். இந்த கடிகாரம் அநியாயமா ஓடிட்டு சொல்லிப்படுறேன். சரிதானா? இதுக்கு முக்கியமான செய்தி சொல்லணுமே. ஆக ராஜாஜி திருவாசகத்தை படிச்சுட்டாரா? ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால ஆஸ்திரேலியான்னு ஒரு கண்டம், அங்கே சிட்னின்னு ஒரு சிட்னி, சட்னி இல்லை சிட்னி, அங்கே எனக்கு 8 நாள் பேச்சு. இந்த யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் தேவார திருவாசகத்தை முறையாக படித்தவர்கள். இந்த பிள்ளைங்க படிச்சது பாருங்க, இது மாதிரி அங்க உள்ள பிள்ளைங்க தேவாரத்தை பக்கம் பக்கமா ஒப்பிக்குது. அப்படி இன்னைக்கும் உலகம் பூரா தமிழும் சைவமும் நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள். ஆஸ்திரேலியா நல்ல கூட்டம் கூடியிருக்கு. ஒரு கல்யாண மண்டபம். நாம் பேசணும் சாயந்தரம் 7 மணி. எனக்கு கொண்ட மேலே உட்கார வச்சு விட்டாங்க. கீழே அவ்வளவு கூட்டம். திடீர்னு அங்கேருந்து ஒரு அம்மையார் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறாங்க. புடவை வெள்ளை, ஜாக்கெட்டு வெள்ளை. கேபி சுந்தராம்பாள் சிவப்பா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அம்மா அப்படி இருப்பாங்க. கம்பீர், உடம்பெல்லாம் திருடி எல்லாம் அந்த அம்மாவை கண்ட உடனே எந்திரிச்சிருக்கிறாங்க. நான் உட்கார்ந்திருந்தேன், பார்த்தேன். ஒருவேளை மந்திரி போல இருக்கு. நம்மெல்லாம் மந்திரிக்கு தானே எந்திரிப்போம். நானும் இது இருக்கிற வம்பு, நானும் எந்திரிச்சிட்டேன். அந்த அம்மா முன்னால வந்தாங்க. ஐயா நீங்க உட்காருங்க, உட்கார்ந்தேன். ஐயா என்ன தெரியுதா அம்மா, நான் இன்னைக்குத்தான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். இப்பத்தான் பேச போறேன். எனக்கு சரியா தெரியலையே அம்மா. ஐயா நான் தான் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் பொண்ணு. எப்படி இருக்கு ஐயா, நீங்க நிறைய அவரை பத்தி சொல்லியிருக்கீங்க. அதனால உங்களை பார்த்து கும்பிடணும்னு வந்தேன். எங்க வீட்டுக்காரரு யாழ்ப்பாணத்துல ஆராய்ச்சி பண்ணி PhD பட்டம் வாங்கினாரு. இப்ப காலம் ஆயிட்டாரு. நான் தான் இருக்கேன். என் பொண்ணு இந்த ஊர்ல இருக்கிறா. இவங்களுக்கெல்லாம் நான் திருவாசகம் சொல்லி கொடுக்குறேன். அதனால என்னை கண்ட உடனே எல்லாரும் எந்திரிச்சாங்க. எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. திருவாசகம் எங்க போயிருச்சு பார்த்தீங்களா? இப்ப எத்தனை செய்தி ஆச்சு? 4. இன்னும் 1 சொன்னா
இன்னைக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒன்னே ஒன்று, திருவாசகத்தில் ரொம்ப முக்கியம். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப். ஜி.யு. போப்புன்னு ஒருத்தரம்மா. அவரு நம்ம திருநெல்வேலிக்கிட்ட வந்தார், பாளையங்கோட்டைக்கு வந்தார், விக்கிரமசிங்கபுரத்துக்கு போனார், தமிழ் படித்தார். ஃபாதர் சிலுவை போட்டு பாவாடை கட்டி அந்த ஃபாதர் அவர்.